நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. அண்மை செய்தியாக பார்த்துள்ளோம். காலி பணியிடங்களை குறிப்பிடாமல் அட்டவணையை வெளியிட்டதாக ஆசிரியர் தேர்வு வாரியம் வெளியிட்டதாக புகார் எழுந்திருக்கிறது. அது தொடர்பாக தேர்வர்கள் குழப்பமடைந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவரங்களோடு இணைகிறார் இந்த செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம். மேலும் விவரம். வணக்கம். ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் சார்பில் இந்த ஆண்டிற்கான அந்த தேர்வு அட்டவணை வெளியிடப்பட்டிருக்கிறது. வழக்கமாக ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி மாதத்தில் டிஎன்பிஎஸ்சி மற்றும் டிஆர்பி போன்ற தேர்வு நடத்தக்கூடிய வாரியங்கள் இந்த ஆண்டு முழுவதும் என்னென்ன தேர்வுகள் நடத்தப்பட இருக்கிறது, அந்த தேர்வுக்கான தேதி அல்லது மாதம், அதே போல எத்தனை காலி பணியிடங்கள், எந்தெந்த துறைகளில் தேர்வுகள் நடைபெற இருக்கிறது உள்ளிட்ட அனைத்து விவரங்களையும் ஒரு அட்டவணையாக வெளியிடுவார்கள். எனவே அந்த தேர்வுகளுக்கு தயாராகக்கூடிய அந்த தேர்வர்கள் இந்த அட்டவணையை பயன்படுத்தி அவர்கள் முன்கூட்டியே அந்த தேர்வுகளுக்கு தயாராவார்கள். எனவே அது ஒரு பெரிய பயனுள்ள அட்டவணையாக இருக்கும். ஆனால் இந்த ஆண்டு வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய அந்த அட்டவணையில எத்தனை காலி பணியிடங்கள் என்ற விவரங்கள் எதுவுமே இல்லை. அது மட்டும் இல்லாமல் பல்வேறு துறைகளில், குறிப்பாக அரசு பள்ளிகள், அதே போல அரசு கலை அறிவியல் கல்லூரிகள் உள்ளிட்ட பல துறைகளிலே காலி பணியிடங்கள் இருக்கக்கூடிய நிலையில் பல துறைகளுக்கான தேர்வுகள் விடுபட்டிருக்கிறது. இதனால் தேர்வர்கள் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். தற்போது வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய அந்த அட்டவணையிலே டெட் தேர்வு இருக்கின்றது. அதாவது ஒரு ஆண்டுக்கு 2 முறை நடத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்ட நிலையில எந்தெந்த மாதங்களில் இந்த டெட் தேர்வு நடத்தப்படும் என்ற அந்த அறிவிப்பு இருக்கிறது. மற்றபடி சிறு சிறு தேர்வுகள் தான் இருக்கிறது. அதிகமான தேர்வர்கள் எதிர்பார்த்து காத்திருந்த பல தேர்வுகள் இல்லை. உதாரணத்திற்கு பிஜி டிஆர்பி எக்ஸாம் குறித்த அறிவிப்பு இல்லை. அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர்ஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் பல அறிவியல் கல்லூரிகளில் முதல்வர்கள் இல்லை, பேராசிரியர்கள் இல்லை என்ற குற்றச்சாட்டுகள் இருக்கக்கூடிய நிலையிலே அவற்றை நிறைவு செய்யக்கூடிய வகையிலே விரைவாக காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று எதிர்பார்த்து பல தேர்வுகள் காத்திருக்கிறார்கள். அதே போல பிஇஓ எக்ஸாம்ஸ் போன்ற பல முக்கியமான தேர்வுகள் இந்த அட்டவணையிலே விடுபட்டிருக்கிறது. அதனால் இந்த ஆண்டு டிஆர்பி தேர்வுகளை நம்பி இருக்கக்கூடிய அந்த தேர்வர்கள் கடும் மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்கிறார்கள். அரசு பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளில் பல்வேறு பணியிடங்கள் இருக்கக்கூடிய நிலையில் அவற்றை நிரப்ப நடவடிக்கை எடுக்கவில்லை என்பது பெரிய குற்றச்சாட்டாக இருக்கிறது. இது தவிர ஏற்கனவே பணியில் இருக்கக்கூடிய அந்த ஆசிரியர்கள் கட்டாயம் சிறப்பு டெட் தேர்வு எழுத வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கக்கூடிய நிலையில அந்த சிறப்பு டெட் தேர்வுக்கான தேதி அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. அந்த தேதியும் அறிவிக்கப்படாத காரணத்தால் ஏற்கனவே பணியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கும் இது ஏமாற்றத்தை கொடுத்திருக்கின்றது. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.